ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம பசு அண்ட் காவேரி ரெண்டு பேரும் ஆன் ஸ்க்ரீனில் செம்மையாக ஒரு எலியும் பூனையாக செம்ம ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ காவேரி வேறு யார்கிட்டையுமே அவ்வளோ பாய மாட்டாங்க, பசுக்கிட்ட மட்டும் தான் பாயுவாங்க. பட் அவங்களோட ஆஃப் ஸ்க்ரீன் பாண்ட் பாருங்கள். நம்ம பசு டேடி பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதா நிறைய டைம் அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஐடி கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஓப்பனிங் செரமனிக்கு நம்மளோட எல்பி தான் சீஃப் கெஸ்ட்டாக போய்ட்டு அவங்க தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க போல். அந்த போஸ்ட்டை தான் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். இது சண்டே நடந்துச்சு, நானும் எடுத்து வச்சு பேசுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபைனலாக பேசியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங் தேங்க்ஸ் எல்பி ஃபார் கிரேசிங் தவர் நியூ ஆஃபீஸ் ஓப்பனிங், ரிலிடெக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ஃபங்க்ஷன் வித் யுவர் ப்ரெசன்ஸ், தேங்க்யூ ஸோ மச் டா அப்படின்னு சொல்லி அந்த டாங்கிற வேர்ட் ரொம்பவே கேட்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ அவங்களோட பாண்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம எல்பி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டேடியோட ஒரு நியூ ஆஃபீஸோ ஓப்பனிங் செரமனிக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட இந்த ஒரு முயற்சி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ அவங்க நினச்சபடி அவங்களோட க்ரோத்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். நம்மளோட அட்வான்ஸ் பிஸ்னஸும் சொல்லிடலாம். ஸோ பாருங்கள், ஸோ எல்பி ஓப்பன் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட பாண்டிங்கை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆன் ஸ்க்ரீனில் அவங்க எப்படி இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. எனிவேஸ் அவங்க வாழ்த்துக்களை சொல்லிடலாம். எல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.